ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ஈஸி சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கொரியன் ட்ராமாவோட ஸ்டோரியிலேருந்து தான் பார்க்க போகிறோம். அதுவும் தமிழ் டப்பில் இருக்க 2019 வந்த எக்ஸ்ட்ராடினரி யூ. இது ரொம்பவே ஒரு வித்தியாசமான கதை தான். இப்போது நீங்கள் வாழ்ந்துட்டுருக்க லைஃப் உண்மையே கிடையாது. இதெல்லாம் புக்கில் வர ஒரு கதை. அந்த கதையில் நீங்கள் ஒரு கேரக்டர் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுதான் இந்த சீரீஸோட கான்செப்ட். இதில் ஹீரோயினோட பேர் டானு. இவங்க அப்பா ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க தான் அவங்க லைஃபோட மெயின் கேரக்டர். எல்லாருக்கும் அவங்கள பிடிக்கும், அவங்க ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு தான் அவங்க நினச்சிட்ருப்பாங்க. இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கும். அதுக்காக இப்போ ஒரு ஆப்ரேஷனும் நடந்திருக்கும். ஆனால் அடிக்கடி அவங்க அந்த ப்ராப்ளம்னால அன்கான்ஷியஸ் ஆகிடுவாங்க. அதனால் நிறைய டைம் அவங்க ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பாங்க. இவங்க இப்போ ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான். ஆனால் இப்போவே இவங்க வளர்ந்த அப்புறம் யாரை கல்யாணம் பண்ண போகிறா அப்படிங்கிறத அவங்க அப்பா டிசைட் பண்ணி வச்சுருப்பாரு. அவரோட பிஸ்னஸ் பண்ணுற ஒரு பார்ட்னரோட பையனுக்கும் ஹீரோயினுக்கும் தான் கல்யாணம் பண்ணுறதா பேசியிருப்பாங்க. அவங்க 2 பேரும் ஒரே ஸ்கூலில் தான் படிச்சுட்டும் இருப்பாங்க. அந்த பையனோட பேர் கியோங். ஹீரோயினுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவனுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இருக்காது. அவனை ஃபோர்ஸ் பண்ணி தான் அவங்க அப்பா இதுக்கு ஓகே சொல்ல வச்சுருப்பாரு. அவனுக்கு ஹீரோயினை பிடிக்காதுங்கிறதுனால எப்போவுமே அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி தான் அவன் பேசிகிட்டே இருப்பான். ஒரு நாள் ஹீரோயின் எப்பவும் போல் ஸ்கூலுக்கு போகிறப்போ அவங்க காரிடரில் நின்றுட்டுருக்கப்போ அவங்கள தவிர மற்ற எல்லாரும் ஃப்ரீஸ் ஆன மாதிரி அப்படியே ஒரே இடத்துல நின்றுட்டுருப்பாங்க. திடீர்னு பார்த்தா காரிடரில் இருந்த ஹீரோயின் அவங்க கிளாஸ் ரூமில் இருப்பாங்க. எல்லாரும் எக்ஸாம்னு படிச்சுட்டும் இருப்பாங்க. காரிடரில் நின்றுட்டு இருந்த ஹீரோயின் எப்படி டக்குன்னு கிளாஸ் ரூம்குள்ளே வந்தாங்க அப்படிங்கிற ஞாபகம் கூட அவங்களுக்கு இருக்காது. இப்போ மறுபடியும் அங்கே என்ன நடக்குதுன்னு புரியாமல் இருக்கப்போ ஹீரோயின் கையில் எக்ஸாம் பேப்பர் இருக்கும். இது கனவா நினைவா அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கப்போ எக்ஸாம் ரிசல்ட்டே இப்போ அவங்க கையில் இருக்கும். இது எல்லாமே ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே நடந்திருக்கும். மற்ற எல்லாருமே எக்ஸாம் முடிஞ்சிருச்சுன்னு ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு மட்டும் 1 மாதம் எப்படி அதுக்குள்ளே 5 நிமிஷத்தில் போச்சு அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லேயே இருப்பாங்க. இவங்களுக்கு ஏதோ புதுவிதமான வியாதி வந்திருக்கு அப்படின்னு அவங்களுக்கு வந்து சிம்டம்ஸ்லாம் ஃபோனில் போட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் எந்த ரிசல்ட்டும் ஒழுங்காக வராது. இவங்க எப்பவும் ரெகுலராக டாக்டர் செக்கப் போவாங்க இவங்களுக்கு இருக்க ப்ராப்ளம்னால. அந்த டாக்டர்கிட்ட இவங்களுக்கு நடந்ததெல்லாம் சொல்லி இவங்களுக்கு ஏதோ வியாதி வந்திருக்கான்னு கேட்பாங்க. ஆனால் அவர் இவங்க சொல்கிற எதையுமே நம்ப மாட்டார். போக போக ஹீரோயினுக்கு அவங்கள சுற்றி நடக்கிற நிறைய விஷயங்கள் வினோதமாக இருக்குன்னு உணர்ந்த அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். இவங்க இருக்கிறது உண்மையான உலகமே கிடையாது. இவங்க புக்கில் வர ஒரு கேரக்டர், அதுவும் சைட் கேரக்டர்னு. அந்த புக் ஹீரோயினோட கையிலையும் கிடச்சிருக்கும். அதை படித்து பார்க்குறப்போ இன்னும் கொஞ்ச நாளில் இவங்க கேரக்டருக்கு இருக்க ஹார்ட் ப்ராப்ளம்னால அவங்க சாக போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த புக்கை படித்து தெரிஞ்சுப்பாங்க. ஹீரோயின் நினச்சாலும் அதை மாற்ற முடியாது. அந்த புக்கோட ரைட்டர் என்ன எழுதுகிறாரோ அது கண்டிப்பாக நடந்தே தீரும். அந்த புக்கில் இவங்களோட சீன் வராத டைமில் மட்டும் ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்களோ அதை அவங்களால பேசவோ பண்ணவோ முடியும். ஆனால் புக்கில் எழுதியிருக்கிற சீன் வந்தால் மட்டும் அவங்க நினச்சாலும் வேறு மாதிரி அவங்களால பேச முடியாது. ஹீரோயினுக்கு அவங்க லைஃப்பில் நிறையவே ஆசை இருக்கும். அதனால் அவங்க கேரக்டரை சாக விடாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லா முயற்சியும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இந்த சீரீஸோட ஹீரோ 2-3 எபிசோட்ஸ்க்கு அப்புறம் தான் இன்ட்ரடியூஸே ஆவார். அவர் வந்த அப்புறம் இவங்களுக்கு அவர் ஹெல்ப் பண்ணவும் ஆரம்பிப்பார். ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் நினச்ச மாதிரி ஹீரோயின் கேரக்டரை அவங்களால காப்பாற்ற முடிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோட கதை. இந்த மாதிரி சீரீஸோட ஸ்டோரிலைன் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.